அமெரிக்காவின் டல்லாஸ் நகரில் உடைந்த வாஷிங் மிஷின் காரணமாக ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தனது ஊழியரால் இந்தியர் ஒருவர் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் கடந்த புதன்கிழமை ஒரு விடுதியில் நடந்துள்ளது. கர்நாடகாவைச் சேர்ந்த 50 வயது சந்திர நாகமல்லையா வாஷிங் மிஷினை பயன்படுத்த வேண்டாம் என்று 37 வயது ஊழியர் யோர்தானிஸ் கோபோஸ் மார்டினேஸிடம் கூறியுள்ளார். ஆனால் நாகமல்லையா நேரடியாக அவரிடம் பேசாமல் மற்றொரு ஊழியரிடம் தனது அறிவுறுத்தல்களை மொழிபெயர்க்கச் சொன்னதால் கோபோஸ் மார்டினேஸ் கோபமடைந்தார். இதனை அடுத்து கோபோஸ் மார்டினேஸ் ஒரு வாளை எடுத்து நாகமல்லையாவை பலமுறை குத்தினார். நாகமல்லையா வாகன நிறுத்துமிடத்தின் வழியாக முன் அலுவலகத்தை நோக்கி ஓட முயற்சி செய்தபோது அவர் கோபோஸ் மார்டினேஸால் துரத்தப்பட்டார். நாகமல்லையாவின் மனைவியும் 18 வயது மகனும் முன் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்து கோபோஸ் மார்டினேஸை தடுக்க முயன்றனர். ஆனால் அவர் அவர்களை தள்ளிவிட்டு சென்று விட்டார். பின்னர் கோபோஸ் மார்டினேஸ் நாகமல்லையாவின் தலையை துண்டித்து அவரது தலையை எட்டி உதைத்தார். நாகமல்லையாவின் துண்டிக்கப்பட்ட தலையை எடுத்து குப்பை தொட்டிக்கு கோபோஸ் மார்டினேஸ் கொண்டு செல்லும் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ரத்தம் தோய்ந்த நிலையில் வாளுடன் குப்பை தொட்டி பகுதியிலிருந்து கோபோஸ் மார்டினேஸ் வெளியேறிய போது அவர் காவல் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இந்த சோகமான கொடூரமான மரணத்திற்கு கண்டனம் தெரிவித்த இந்திய துணை தூதரகம் குடும்பத்துடன் தொடர்பில் இருப்பதாகவும் அனைத்து உதவிகளையும் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளது. கோபோஸ் மார்டினேஸ் தற்போது டல்லஸ் காவல்துறையின் காவலில் உள்ளார். அது மட்டுமின்றி இந்த வழக்கை காவல்துறை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. கோபோஸ் மார்டினேஸ் மீது கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவருக்கு ஹூஸ்டனில் கார் திருட்டு, தாக்குதல் உட்பட ஏற்கனவே குற்றவியல் வரலாறு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.